வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மோர் மசாலா பவுடர். வழக்கமாக நம்ம மோரை தாளித்து இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்ருக்கோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மசாலா பவுடர் ரெடி பண்ணிவிட்டு இதையும் சாப்பிட்லாம். இதில் இந்துப்பு, ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி எல்லாமே இருக்கிறதுனால புதினாவும் சேர்த்துருக்கோம். அதனால ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். 1/4 கப் ஜீரகம், 1/4 கப் கொத்தமல்லி விதை, 2 ஸ்பூன் மிளகு, சின்ன துண்டு பட்டை, பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், க்ளீன் பண்ணி நிழலில் காய வச்ச புதினா இலை கொஞ்சம், காய வச்ச கொத்தமல்லி தழை. இதுக்கு 3 வகையான உப்பு தேவை. பிளாக் சால்ட் 1 ஸ்பூன், கல்லுப்பு 1 ஸ்பூன், இந்துப்பு 1 ஸ்பூன். பிளாக் சால்ட் சேர்க்கறதுனால இது நல்லா வாசனையாக இருக்கும். பேன் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, சின்ன துண்டு பட்டை, கொத்தமல்லி இலை, புதினா இலை. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். காயத்தூள் சேர்க்கறதுனால நான் சூடாக இருக்கும்போது அப்படியே சேர்த்துக்கிறேன். கட்டி காயம் சேர்க்குறதா இருந்தால் இதையும் ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா உப்பையுமே சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். இப்போ இதை பவுடர் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா பவுடர் பண்ணியாச்சு. மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி எல்லாமே வறுத்து சேர்த்துருந்ததுனால, புதினா இலை எல்லாமே வறுத்து சேர்த்துருக்கிறதுனால அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இதை நம்ம மோரோட கலந்துக்கலாம். இந்த பவுடரை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உப்பு சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. இல்லைனாலுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மோரை நான் அந்த மாதிரி கடைஞ்சி எடுத்திருக்கேன். இதில் நம்ம திரித்து வச்சுருந்த மோர் மசாலாவை 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வாசனைக்கு தகுந்த மாதிரி நம்ம விருப்பப்பட்டால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இருந்தாலும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மோர் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, வாசனையாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.